ஹாய், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளா நீங்கள்? அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து எவ்வளோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா அப்படின்னா என்னென்னு தானே கேட்குறீங்க? ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதை போய் எங்கே பார்க்கணும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணோன்னே அங்கே மேலே வந்து ஸ்டாக் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்டாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செக்டார்ஸை வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து நான் சாம்பிளுக்கு வந்து இப்போ ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அதில் நிறைய கம்பெனிஸும் வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கா. இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்துருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு டேரெக்டாக காட்டுது. நீங்கள் வந்து இப்போ தானே வரீங்க, அதனால் வந்து எடிட் காலம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எடிட் காலம்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுதா, அதை டச் பண்ணிக்கோங்க. அப்படி அதை நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசீடிங்கில் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து அதை வந்து கிளிக் பண்ணி ப்ளூ டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் சேவ் காலம்ஸ் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக வந்து ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து எவ்வளோ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் காலமில் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பாசிட்டிவாக இருக்க காலமில் உள்ள பாசிட்டிவ் நம்பர்ஸ் உள்ள கம்பெனியை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் உள்ள கம்பெனியில் வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ.